ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக எப்போவுமே ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு நாள் 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஏன்னா டைம் இல்லை, சுத்தமாக இல்லாத காரணத்தினால. அதுக்கப்புறம் அடுத்து முகூர்த்தமும் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால முகூர்த்தம் கிடையாது. எதுக்குன்னா நம்ம உப்பு ஜவுளி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூர் சைடு வழக்கப்படி பார்த்திங்கன்னா உப்பு ஜவுளினா என்னென்னா, அன்றைக்கி பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்கிறது, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அப்புறம் மெட்டி வாங்குறது, அப்புறம் தாலி செய்ய கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் உப்பு ஜவுளி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 2 வீட்டுக்காரங்களும் ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போயிடுவாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு, அதாவது யூஸ்வலாக உப்பு மாத்துறதுக்குன்னே ஒரு சில கோயில் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெளியில் ஷாப்லேயே உப்பு கூடை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த உப்பு கூடையை பொண்ணு வீட்டுக்காரங்களும் இந்த சைட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அதை வாங்கிட்டு சாமி முன்னாடி போய் வச்சுட்டு இந்த மாதிரி பத்திரிக்கையை அப்போ நம்ம அடித்து கொடுத்துடணும். அவங்க சாமிக்கிட்ட வச்சு இது பண்ணுவாங்க, பூஜை மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேருந்து உப்பு கூடை எடுத்து 3 கைப்பிடி இந்த கூடையிலையும், அதாவது பொண்ணு வீட்டு சைடில் எடுத்துகிட்டு வந்த உப்பு கூடையை எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் உப்பை மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த உப்பு கொஞ்சம் பொண்ணு வீட்டு சைட்லேயும் போடுவாங்க. இது பேர் உப்பு மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா உப்பு, தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் பத்திரிக்கை எல்லாமே நம்ம வச்சு சாமிகிட்ட கொடுத்துடணும். அவங்க அந்த அர்ச்சனை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த உப்பு கூடையை நம்மக்கிட்ட அதை மாற்றி கொடுப்பாங்க. இப்போது அதில் ஒரு அடையாளம் மாதிரி வச்சுப்பாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனது பார்த்திங்கன்னா, அதை ஒரு அடையாளம் வச்சு அதை மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுத்தது எங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதை உப்பு மாத்திர ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பு ஜவுளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நாங்களாம் பார்த்திங்கன்னா நேட்டிவ் பட்டுக்கோட்டை, அப்புறம் திருச்சி அந்த சைடில் தான் இருந்தவங்க. அதனால எங்களுக்கு இந்த ஊர் வழக்கம் பெருசாக தெரியாது. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் உப்பு ஜவுளி எடுக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபங்க்ஷனில் தான் அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். டைம் ரொம்ப சீக்கிரம் ஓடிடுச்சு. ஏன்னா நம்ம மாப்பிள்ளை வீட்டு பார்த்தது, பொண்ணு வீட்டு பார்த்தது அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னையோட கல்யாணத்துக்கு 50 நாள் தான் இருக்குது. இந்த 50 நாளில் இடையில அதாவது February 6 நாங்கள் வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வெட்டிங் டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 40 நாள் தான் இருக்க மாதிரி இருக்குது. அந்த 40 நாள் ஃபுல்லாக இடையில எந்த முகூர்த்தமுமே கிடையாது. ஏன்னா இந்த உப்பு ஜவுளி ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் பத்திரிக்கை சொந்தக்காரங்களுக்கு வைக்க போவோம்ல, அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பத்திரிக்கை கொடுக்கணும். அதனால வேண்டி ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் போய் அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு டேட் மட்டும் கேட்டுட்டு வந்தாச்சு. அவங்க இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நிறைய பேருக்கு உப்பு ஜவுளினா என்னன்னு நீங்களும் ஒரு ஷார்ட் வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க, ஃபுல் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த கூடை உப்பு மாற்றினாங்கள்ல, அந்த கூடையை எடுத்துகிட்டு நம்ம மாற்றி நம்ம சாமிக்கிட்ட வச்சுடுவாங்க. அவ்வளோதான் இந்த உப்பு மாத்திர ஃபங்க்ஷனுங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு ஜவுளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உப்புங்கிறது அந்த ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொன்னேன்ல அது. செகண்ட் ஜவுளினா என்னென்னா, அன்னைக்கு பொண்ணுக்கு கூரைப்புடவை எடுப்பாங்க. கூரைப்புடவை 2 வகையாக வரும். ஒன்று பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வரும், இன்னொன்று ரெட் கலர் வரும். ஏன்னா முகூர்த்தம் அப்போ பார்த்திங்கன்னா அதுதான் கட்டுவாங்க. அதனால் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் உப்பு மாற்றுறதுக்கே பார்த்திங்கன்னா 30 பேர்கிட்ட போயிட்டோம். கோவிலில் சுத்தமாக இடமே இல்லை. ஆல்ரெடி 2 ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சாங்க. அதனால் நாங்கள் போயிட்டு நாங்களே ஒரு ½ அளவுக்கு கோவிலுக்கு வெளியில் வெயிட் பண்ணி தான் நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அநேகமாக இன்றைக்கி நல்ல முகூர்த்தம்னு நினைக்கிறேன். அதனால் கோவில் செம பிஸியாக இருந்துச்சு. முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல யாருமே. டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock to 8:45 அந்த டைமுக்குள்ள தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால யாருமே சாப்பிட்லன்ட்டு அப்படியே அந்த உப்பு ஜவுளி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே டைரெக்டாக சாப்பிட போயாச்சு. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் அப்போ கொஞ்சம் இதுக்கு பேசியிருந்தோம். அதனால் அப்படியே டக்குன்னு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள்
கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட்டில் தான் வந்து நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் பண்ணோம். ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கோவில் இருக்கும். அந்த கோவிலில் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுட் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டேரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே ஸ்ரீதேவிக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு முகூர்த்த புடவைக்கு மட்டும் எடுக்கலான்னு போயாச்சு. உண்மையாகவே பார்த்திங்கன்னா கடை ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு கஸ்டமர் நாங்கள் தான் உள்ளே போனோம். ஏன்னா கரெக்டாக ஷார்ப்பாக வந்து 10 மணிக்கு நாங்கள் வெளியவே நின்றுட்டே இருந்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஷாப் எல்லாமே 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுருக்க டைமிங் பார்த்திங்கன்னா 10:45 to 11:45 கிட்டே வச்சுருந்தாங்க. டைம் சுத்தமாக இல்லை. அதனால் எப்படியா இருந்தாலும் டைம் டிலே ஆகிடுது. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா வந்து பொறுமையாக போகிறதுக்கே வேலை இருக்க மாட்டேங்குது. கிடுக்கிடுன்னு ஓடுற மாதிரி தான் இருக்குது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. ஒரே ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 30 பேர் உள்ளே போயிருந்தோம். எனக்கே என்ன சொல்கிறது தெரில. கடைக்காரங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க தெரில. ஓகே, ஏன்னா எல்லோரும் சொந்தமாக போய் எடுக்கும்போது அது ஒரு வகையாக நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்களோட சைட்லேருந்து பார்த்தா என்னடா ஒரு புடவை வாங்க 30 பேர் வந்திருக்காங்களேன்ற மாதிரி இருந்திருக்கும். போயிட்டு எங்கள் சைடெல்லாம் எங்கள் அத்தை, அதாவது எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து அவங்க என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, முகூர்த்தத்துக்கு வந்து கூரைப்புடவை தாம்மா கட்டணும்னு சொல்லிட்டு. அவங்க ஆசையை வந்து ஏன் இது பண்ணணுன்ட்டு நானும் அவங்க சொன்ன மாதிரியே அதே எல்லோ கலரில் நார்மலாக வந்து ஒரு saree மட்டும் எடுத்தாச்சு. அப்படியே வந்து பேசிவிட்டு ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருந்துச்சு. அங்கே போயிட்டு மெட்டிக்கு மட்டும் சொல்லியாச்சு. மெட்டி வாங்கிட்டே வந்தாச்சு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டி வாங்கிறது, நெக்ஸ்ட் வந்து தாலிக்கு அளவு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. தாலி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மாமியார் வீட் சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து ஆசாரி தான் இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. அதனால மெட்டி மட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஆன்டிக்கில் ஒரு மெட்டி மட்டும் எடுத்தாச்சு. எனக்கும் எடுத்தாச்சு, அவருக்கும் எடுத்தாச்சு. நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேனான்னு தெரில, நீங்கள் வீடியோவிலே பாருங்கள். ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு டிசைனு. எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சி. முடிச்சுட்டு அவசரமாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஹால்குள்ளே உள்ளே போயாச்சு. என்கேஜ்மெண்ட் ஹாலு ரொம்ப பெருசாலாம் பிளான் பண்ணலங்க. ரொம்ப மினி ஹால், ரொம்ப 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 மினி ஹால். அது வந்து பர்த்டே பார்ட்டிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி 20 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் தான் கிட்டத்தட்ட சொல்லியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அதனால் அந்த 20 பேரே வச்சு அப்படியே ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் மாதிரியே சிம்பிளாக பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ஒருத்தருக்கு விட்டால் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாமல் போய்டும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தருக்கா சொல்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்கிட்ட சொல்லியாச்சு அதுக்கே. அதனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு 2 days கேப் கிடச்சிச்சுங்க. அந்த 2 daysல என்னால் காஸ்டியூம் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட் 2 டைம் சொதப்பின மாதிரி இந்த டைம் கண்டிப்பாக சொதப்பவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வந்து காஸ்டியூமில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் 100% சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு வந்த கெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 80 பேர்கிட்ட எனக்கு வந்து நலங்கு வச்சுருந்தாங்க. ஒருத்தராக வந்து பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பண்ணிட்டு போயிருந்தாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த பட்டுக்கோட்டை சைடு அதுலேருந்து வந்தோன்னா அந்த சைட்லேருந்து வந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அச்சதை போடுறது, நலங்கு வைக்கிறதுலாம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அவங்க வைக்கிறது வேறு மாதிரி இருக்குது. திருப்பூர்லேருந்து வரவங்களுக்கு அவங்களோடது வேறு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நானும் வந்து அதே பார்த்துட்டே இருந்தேன். எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் வந்து எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட் saree வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. டக்குன்னு வந்து ஒரு 10 minutes டைம் கொடுத்தாங்க. 10 minutesல குடுன்ட்டு ஓடிட்டு நானும் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரியும் வந்து வியர் பண்ணிட்டேன். வெளியில் வரும்போது யூஸ்வலாக இருக்க மாதிரி அப்படியே நான் கால் அப்படி டப்படப்பான்னு கொஞ்சம் நடுங்குச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இருந்த அளவுக்கு நர்வஸ் இல்லை. இந்த டைம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அதான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக போக நம்மளோட பயம் வந்து கொஞ்சமாக குறையுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். காலெலாம் நடுங்காயிடுச்சு. பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. காலெலாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் வரும்போது யாரெல்லாம் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோடு சேர்ந்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபீல். நானே என்னை வந்து ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கூல் ஆக்கிட்டு அப்படியே நின்றுட்டேன்.
எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ கொடுத்தோன்னே நான் வந்து மாற்றிட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு சைட்லேருந்து அவருக்கு வந்து மாலை போடுவாங்க, எங்கள் வீட்டு சைட்லேருந்து அது என்னோட மாமா வந்து எனக்கு மாலை போடுற மாதிரி இருந்தது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து எனக்கு இன்னொரு பயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து டியூ டேட் வந்து ஒரு 1 வீக் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது வேற பயம். ஐயோ தம்பி வேற வெளில வந்துட்டா என்ன பண்ணுறது, தம்பி வெளில வந்துட்டா, ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பா வந்து நாங்கள் தம்பி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து தம்பி வந்துட்டா என்ன பண்ணுறது, தம்பி வந்துட்டா என்ன பண்ணுறது, பாப்பா வரக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு பாப்பா வந்தாலும் ஓகே, தம்பி வந்தாலும் ஓகே. சரி இருந்தாலும் நான் வந்து அவனை ஸ்டார்டிங்லேருந்தே தம்பி தம்பி தம்பின்னு கூப்பிட்டுட்டு, அதனால் எனக்கு அதுவே கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. நான் வந்து தம்பிகிட்ட போயிட்டு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், தம்பி சித்திக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோண்டா, 2 நாளில் வந்துடாதுரா தங்கம், திடீர்னு எதையுமே கேன்சல் பண்ண முடியாது, 2 நாள் பொறுத்துக்கோடா, 2 நாளுக்கு அப்புறம் கூட நீ வாடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட தினமும் வந்து கொஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு அது வேற ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டோம், திடீர்னு பெயின் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஒரே விஷயம்னா, அந்த உப்பு ஜவுளி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக முகூர்த்தம் இல்லாமல் இருந்தது தான். அதனால வேண்டி தான் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜவுளி ஃபங்க்ஷனும் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் ஒன்றா பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் இடையிலே வந்து இவளுக்கும் வந்து நாங்கள் பார்க்கணும்ல, அதனால வேண்டி எனக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலியில் எல்லாருக்குமே பயம். எங்கள் வீட்டு சைடு பயந்ததோடு சரி, அவங்க வீட்டு சைடு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஐயோ நானும் சாமி வேண்டிக்கிட்டே இருந்தேன், இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் 2 நாள் தாங்கிடணும் 2 நாள் தாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நினச்ச மாதிரி ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. உள்ளே வந்து எங்களோட குட்டி பார்த்திங்கன்னா சித்தியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சோன்னே நான் வெளியில் வரேன்ட்டு அவனும் அமைதியாக உள்ளே உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ வெளியில் வரான்னு பார்க்கலாம். அதையும் எனக்கு கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒரு 50லேருந்து ஒரு 80 பேர்கிட்ட நலங்கு வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா ஆல்ரெடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தர் ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இவங்க பேர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெறும் வந்து போர் அடிக்கும், ஒரே ஒரு நலங்கு மட்டுமே வச்சுட்டே இருந்தால் போர் அடிக்கும். அவங்களும் வந்து சொந்தக்காரங்களும் வந்து கொஞ்சம் கிண்டல் அடித்து பேசி சிரிச்சிட்டு இருக்கவும் அது நல்லா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. நலங்கு மட்டுமே வச்சுட்டே இருந்தால் ஐயோ எப்படா முடிப்பாங்கன்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி போர் ஆகிடும். எனக்கு அந்த போர் இல்லவே இல்லை. நான் எவ்வளோ பேர் வந்தாலும் வாங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 80 பேருங்கிறது ஒரு 100 பேரே கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜென்ஸ் லேடிஸ்னு எல்லாமே வச்சாங்க. என்னால் கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் காட்ட முடியாது. என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 கிளிப்ஸ் நான் வந்து வீடியோ எடுத்து 300 கிளிப்ஸ்லேருந்து நான் அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதனால அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா எல்லாரையும் நம்ம ஷோ பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன், ஒரு குட்டியை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டினியூவாகவும் நமக்கு எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு வீடியோ நம்ம கட் பண்ணுறோன்னா அதை ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். எடிட்டிங் பெரிய வீடியோ எடுத்தோம்னா எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஷார்ட்ஸ்னால் கூட நம்ம ஒரு 60 செகண்ட் தான் டைம் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ விஷயத்த சொல்ல வரமோ அதை நம்ம சொல்லிடலாம். ஆனால் பெரிய வீடியோவுக்கு அந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. என்னென்னா நமக்கு வீடியோ நிறைய எடுக்கும்போது நம்ம வீடியோ எடிட் பண்ணுற டைம் மட்டும் அதிகமாகிற மாதிரி வரும். நான் அதிலே வந்து கொஞ்சம் நிறையலாம் காட்டாமல் என்னால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு கரெக்டாக 3 மணி நேரம் ஆயிருக்கு. 3 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரீ ஆகிட்டு நான் இப்போ உடனே வந்து கையோட வீடியோவை எடிட் பண்ணி நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் மாமியார் சைடு எல்லாமே வந்து என்னோடய வீடியோஸ் பார்ப்பாங்க போல். அவங்க வந்துட்டு வீடியோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டே இருந்தாங்க. சப்போஸ் ஒருத்தங்களுக்கு அந்த வீடியோக்கு வந்தால் கூட இன்னொருத்தவங்களுக்கு அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போல். அது கேட்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ்லேயும் சரி, செகண்டாக போட்ட வீடியோஸ்லேயும் சரி, அதாவது நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தோம்ல, அந்த வீடியோஸ்லேயும் சரி, அவங்க வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வந்த வீடியோஸ்லேயும் சரி, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணாங்க, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விளாக்ஸ் போடுங்க, நிறைய போடுங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கு வந்து வெயிட்டே பண்ண முடியல என்னால். ஓகே வீடியோ எடுத்தோமா, சரி டக்குன்னு அப்லோட் பண்ணிவிடுவோம், டக்குன்னு அவங்க வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறது. இதில் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்ஸு அது இது எல்லாமே சொன்னாலும் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு அதுலேருந்து வந்து ஒரு
இத்தனை பேர் பார்த்தா ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கிறத தாண்டி யூடியூப்பில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சொந்தக்காரங்க. அதாவது எப்படி இப்போ நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஏன்னா நம்ம சைடில் இருக்கவங்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதனால் வந்து நம்ம சைடில் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணுறது. அதே கான்செப்டில் தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதும், இதில் வந்து நம்ம வந்து காசுக்காக தான் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னன்னா இப்போ நான் என்னோடய இதை வந்து நான் இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த மாதிரி நிறைய வீடியோ விளாக் போடுங்கிறாங்க. எனக்கு இது எதை இது பண்ணுறேன்னே தெரில. நிறைய பேர் இப்போது யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இல்லை, யூடியூப்பில் பார்த்து பார்த்து பழகி அவங்க நேரில் பார்க்கும்போதும் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஓ நீங்கள் அவங்க தானே அப்படின்னு சொல்லி பேசும்போது அது வந்து ஒரு புது உறவு மாதிரி ஆகுற மாதிரி இருக்குது. என்னடா யாரை பார்த்தாலும் நம்மளை வந்து பார்க்குறாங்களே, நம்மளை வந்து பேசுகிறாங்களே, யாருன்னே தெரியாதவங்க வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் எவ்வளோ ஒரு கிரெடிட் பார்த்தீங்களா? அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அது வந்து நல்லா இருக்கும், அது சொன்னால் புரியாது. சில பேர் வந்து சொல்கிறீங்க வேண்டாம் போடாதீங்க அப்படிங்கிறீங்க, சில பேர் போடுங்கங்கிறீங்க. அந்த போடாதீங்கன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க, ஏன்னா அந்த போடுங்கன்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவே போடுறது. ஓகேங்களா? நான் அப்படியே பேசவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து விஷுவல் எல்லாமே ஓடிட்டே இருந்திருக்கும். அதனால தான் நான் வந்து அதை பற்றி வீடியோ சொல்ல, ஏன்னா நம்ம பார்க்கும்போது சில விஷயம் புரியும், ஆனால் வந்து நம்ம பேசணும்ல கண்டிப்பாக. அதனால தான் நான் சில விஷயம் எல்லாமே நான் வந்து சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வெட்ட சொன்னாங்க. அது கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சூப்பரான ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணாங்க. எனக்கு வந்து என்னோடய ரூமுக்கு ஒரு நைட் லேம்ப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து நான் கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு நாள் ரூம் வீடியோ போடுறேன். அது அந்த ரூமுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீடு ஈஸியாக இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணோமா, அதனால் வீடு வந்து காலி பண்ணுறது ஈஸியாக காலி பண்ணிடலாம். ஆனால் ஒவ்வொரு பொருளையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குது. அந்த இதெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சு நான் கண்டிப்பாக இதை போடுறேன். ரொம்ப அருமையாச்சு. இது ஃபார்மாலிட்டிக்காக நான் சொல்லலை. அதாவது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது இன்னொருத்தர் கிஃப்டாக பண்ணும்போது அது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஒரு இதை, அது என்னோடதும் அவரோட ஃபோட்டோ போட்டு அதில் ஒரு சூப்பரான லைட் செட்டிங் போட்டு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கிஃப்ட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக சாப்பிட போயாச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஹால்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன ஹால் தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு கம்மியான க்ரௌடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விடவே நிறைய பேர் வந்துட்டாங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹாலே எடுத்து நீ கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவே சின்ன இதாக இருந்தாலும் சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபியான்சி வந்து அவரோட, அதாவது இப்போ ஒரே ஏரியாவில் இருக்கோம், நிறைய பேர்ட்டு நம்ம பேசுகிறோம் பழகிறோம்ல, அந்த பழக்க வழக்கம்லாம் இருக்குல்ல, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டில் போகும்போது நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனது, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். எல்லாருமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஃபுல்லாக சர்விங் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போல்லாம் ஃபங்க்ஷனில் நிறைய இடத்துல கேட்ரிங் பசங்க போட்டுடுறோம். அதனால் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை வந்து எதுவுமே ப்ராப்பராக உபசரிக்க முடியறதில்ல. இப்போ இவங்க அப்படிங்கிறனால அது எல்லாமே மேனேஜ் பண்ணிடுறாங்க. இவங்க மட்டும் சொல்லலை, நிறைய இடத்துல வந்து நிறைய ஃபங்க்ஷனில் நான் பார்க்குறேன். அதாவது பையனோட ஃப்ரெண்டோ அந்த மாதிரி வந்து நிறைய சர்வ் பண்ணுறாங்க, டெக்கரேஷன் பார்த்துக்குறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சாச்சு. எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஆரத்தியும் எடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.